வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன? நம்மளோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சென்சேஷன்ஸ் இந்த மூணுமே அலைண்டாக சிங்க் ஆகிச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடக்குது. இப்போ இதை எப்படி சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா மைண்ட் வேறு நினைக்குது, நம்மளோட தாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளோட ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக வேறு பக்கம் இருக்குது. ப்ராப்பராக சிங்க் ஆகலை அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளோட கோல்ஸை அடையிறதுக்கு கொஞ்சம் தாமதம் தான் ஏற்படும். இப்போது இதில் ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார். அவர் வில் வித்தை கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்க அவர்கிட்ட. அப்போது ஒரு பையன் மட்டும் எப்போவுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்கிறதே இல்லை. அப்போ அந்த பெரியவர் கேட்குறாரு, ஏன்பா நீ உனக்கு நிறைய சொல்லித்தரனே, நீ ஏன் அதை சரியாக செய்ய மாட்டேங்கிறன்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறாரு, நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுறாங்க, என்னால் அவங்கள பார்க்கும்போது என்னால் எதுவுமே செய்ய முடியறதில்ல, என்னவோ எனக்குள்ள ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியவர் அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு ஆற்றங்கரை ஓரமாக போகிறாங்க. அங்கே போகும்போது அவர் சொல்கிறாரு, நீ பாரு தண்ணி வேகமாக பாஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, நீ அதையும் பாரு, அதே மாதிரி அதை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறதும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் ரொம்ப நேரமாக அந்த ஆற்றையே பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணீர் வேகமாக பாயுது, நிறைய பாறைகள் இருக்குது, மரங்கள் நடுவில் இருக்குது, எல்லாமே அதை சுற்றி சுற்றி தண்ணீர் பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப நேரம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ புரிஞ்சுது பெரியவரே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது, அதாவது தண்ணீர் எப்போவுமே நிற்கவே இல்லை, பாறைகள் இருந்தாலும் சரி, நடுவில் அந்த மரங்கள் இருந்தாலும் சரி, அதனோட பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது, வேகமாக பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, பாறையை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. ஸோ அவருடைய தாட்ஸ், அவருடைய ஃபீலிங்ஸ் அண்ட் சென்சேஷன்ஸ் மூணுமே இப்போ சிங்க் ஆயிடுச்சு. ஸோ எண்ணம் கரெக்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஃபீலிங்ஸும் அது கூட சேர்ந்துடும். இப்போது அடுத்த நாளில் இருந்து அந்த பையன் ரொம்ப சூப்பராக அவருடைய வித்தையை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது இந்த மூணுமே அலைண்டாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதில் இப்போ நான் இதில் உங்களுக்கு காட்டின மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சன் மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கணும். ஸோ இதில் நேச்சரோட நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சன் எனர்ஜிக்குள்ளே நீங்கள் ஒரு ஹார்ட் சிம்பிள் ட்ரா பண்ணுறீங்க. அந்த ஹார்ட் சிம்பிள்குள்ளே இப்போ ஜாபுக்காக அப்படின்னா ஜாபுக்காக நீங்கள் தனியாக ஒவ்வொரு கோலுக்கும் தனித்தனி பேப்பரில் இதை நீங்கள் செய்யணும். இப்போ ஜாபுன்னு இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ ஜாபுங்கும்போது ஜே அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் நான் இதில் எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழில் எழுதினாலும் எழுதலாம். வேலை அப்படின்னா வே அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஜே நீங்கள் நான் ஜாபுக்காக எழுதியிருக்கேன். இப்போ லெஃப்ட் சைட் ஆஃப் த பேப்பர் நீங்கள் என்ன எழுதுறீங்க, என்ன மாதிரி ஜாப் உங்களுக்கு வேணும். இப்போ ஐடி ஜாப் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் நான் காட்டின மாதிரி ஒரு ஐடி ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட சேலரி இதில் 50,000 இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறமா அது என்ன பொசிஷன் வேணும், இப்போ டீம் ஹெட், டீம் லீடு அது வேணும்னா அது எல்லாமே அந்த ஜாபில் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன கோடு போட்டு எழுதுறீங்க. அதே மாதிரி ரைட் சைடில் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது. இப்போ ஐடின்னு எழுதியிருக்கீங்க, அதுக்கு நேராக இப்போ ஐடி ஜாப் கிடைச்சிச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஆனர், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ரொம்ப மரியாதை கிடைச்சிருச்சு, அது உங்களோட ஃபீலிங்ஸ் தான். என்ன ஃபீலிங் கிடைக்குதோ அந்த ஐடிக்கு நேராக இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு கோடு போட்டு நீங்கள் எழுதுறீங்க. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் 50,000 நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ அது 50,000 கிடைச்சதுன்னா எப்படி இருக்குது உங்களோட ஃபீலிங் அப்படின்னா ரைட் சைடில் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை எழுதுறீங்க. அதே மாதிரி மூணாவது இந்த பக்கம் டீம் லீடுன்னு எழுதுறீங்க. ஸோ அந்த எப்படி இருக்கும் அந்த டீம் லீடு பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரைட் சைடில் சக்ஸஸ்ஃபுல்னு எழுதுறீங்க. ஸோ அந்த வேலை பொசிஷன், அந்த சேலரி, இதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் என்னங்கிறது ரைட் சைடு எழுதுறீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் எழுதியாச்சு. சென்சேஷன்ஸ் எப்படி இதில் சிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கணும். உங்களுக்கு கைக்கு நடுவில் நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இதை மடித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேப்பர் எடுத்து என் கைகளுக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு, சென்டரில் இப்படி வச்சுட்டு, நான் என்ன இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது கண்களை மூடி தேங்க்யூ ஸோ மச் டிவைன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த டீம் லீட் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு இதில் என்னென்ன எழுதியிருக்கணும் அத்தனைக்குமே நான் வந்து தேங்க் பண்ணுறேன். தேங்க் டிவைன், தேங்க் யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் தேங்க் பண்ணலாம். தேங்க்யூ நேச்சருக்கு கூட நீங்கள் தேங்க் பண்ணலாம். ஸோ 2 கைகளுக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இதை சொல்லும் போதே ஜஸ்ட் ஃபீல் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த 4 பக்கமும், இந்த பேப்பரில் 4 பக்கமும் தேங்க்யூ டிவைன் நான் எழுதியிருக்கேன். ஸோ இது என்னன்னா ஒரு கிராட்டிடியூட் கோஷன்ட்டுக்கு நடுவில் உங்களோட கோல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான பவரே வேறு தான். ஸோ இப்படி நீங்கள் எவ்ரிடே உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் செய்யுங்க. நைட்டிலும் நீங்கள் செய்யலாம், மார்னிங்லேயும் செய்யலாம். ஆனால் எவ்ரிடே ப்ராக்டிஸ் இது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் சென்சேஷன்ஸ் 3மே கனெக்டடாகவே இருக்கணும். அப்படின்னா இவ்வளோ நாள் உங்களோட மைண்ட் எனர்ஜி இருந்த பேட்டர்ன் மாறி இப்போ வந்து புதுசாக இந்த பேட்டர்னுக்குள்ளே வரணும். அதுக்காக எவ்ரிடே ப்ராக்டிஸ் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். இது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகிற ஒரு மெத்தடு தான். ஸோ இந்த மைண்ட் எனர்ஜி கூட என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு சிங்க்லேயே இருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மைண்ட் எனர்ஜி பற்றி இன்னும் அதிகம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட கோல்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்ப குவிக்காக நடக்கணும் அப்படின்னா டெய்லி நான் மைண்ட் மாஸ்டரி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆன்லைனில். இட்ஸ் a 3 hours கிளாஸ் மட்டும்தாங்க. நீங்கள் நிறைய டெக்னிக்ஸ் அதில் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்ரிடே ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் தான். எப்போ என்ன டவுட்ஸ் இந்த கோர்ஸில் உங்களுக்கு இருக்கோ எப்போவுமே நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு வெல்த் மாஸ்டரி கோர்ஸ், உங்களோட ஹெல்த் ரிலேட்டட்கான கோர்ஸ், உங்களோட ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், கெரியர், பிஸ்னஸ் அத்தனைக்குமே ஏற்றதான ஒரு பியூட்டிஃபுல்லான கோர்ஸ் தான். நீங்கள் இந்த மைண்ட் எனர்ஜி கூட எப்போவுமே கனெக்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பர்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.